ஹலோ மேட்ஸ், இன்றைக்கி டே 3. இன்றைக்கி என்னுடைய வெயிட்டை நான் டைரெக்டாக ரிவீல் பண்ண போகிறேன். அதாவது காமிக்கவே போகிறேன். நான் இன்றைக்கி டே 3. ஸோ நேற்று காலையில் என்னுடைய வெயிட் 14.65 ஆர் சம்திங் எல்ஸ் இருந்தது. இன்றைக்கி காலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பேன். ஓகே, ரெண்டையுமே காமிப்பேன். நேற்று என்ன வெயிட்டு, நேற்று நான் எக்ஸசைஸ் பண்ணி நேற்று நான் டயட்டில் இருந்ததுனால இன்றைக்கி எனக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு. கிராம் கணக்கு தான் குறைஞ்சிருக்கும், ஓகேவா? ஆனாலும் ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையா? இல்லைன்னா என்னுடைய என்டையர் டயட் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நான் மாற்றணும். இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸையும் அந்த டயட்டையும் வச்சுக்கிட்டே நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் இம்ப்ரூவ் ஆகணும். ஓகே, 1 கிராம் குறைஞ்சா கூட போதும். என்னுடைய கோல் ஒரு நாளைக்கு இத்தனை கிராம் குறைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய கோல் இந்த 100 நாளையில் நான் 3 டிஜிட், அதாவது 3 டிஜிட் கிலோகிராமில் இப்போ நான் இருக்கேன். நான் 2 டிஜிட் கிலோகிராமில் வரணும். XXL இருக்கேன், XXL வரணும். இது இந்த 100 நாளைக்குள்ளே நடக்கணும். இன்றைக்கி டே 3. இன்னும் 97 நாள் நமக்கு இருக்குது. 5 கிராமோ 1 கிராமோ குறைஞ்சாலும் எனக்கு குறைஞ்சது தான். ஓகே, அதை பற்றி நான் மைண்ட் பண்ண போகிறதே இல்லை. குறையலைன்னா மட்டும்தான் நான் மைண்ட் பண்ணுவேன். ஓகே, நான் எங்கே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. 4:30 எந்திரிச்சேன். 5:30 நான் மேலே போய் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6:15 6:15 வரைக்கும் வாக்கிங் மட்டும்தான். 3/4 மணி நேரம் வாக்கிங் பண்ணி எவ்வளோ ஸ்டெப் கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் நான் இதில் காமிக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட 5000 ஸ்டெப் கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய டார்கெட். அட்லீஸ்ட் 4Kலேருந்து 5Kக்குள்ளே நான் தொட்டுறணும் இந்த 3/4 மணி நேரம் வாக்கிங்கில் அப்படிங்கிறத என்னுடைய டார்கெட். அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். பிராணாயாமம் 5 மினிட்ஸ் பண்ணேன். பிராணாயாமம் பண்ணதுக்கப்புறம் தான் லம்பார் ரொட்டேஷன் நான் பண்ண ஆரம்பித்தேன். லம்பார் ரொட்டேஷன் ஸ்ட்ரெச் பண்ணேன். ஈச் சைடு 10 கவுண்ட் பண்ணி 3 செட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இது முக்கியமாக ஸ்பைனுக்காக தான், ஓகேவா? இதனால் உடம்பெல்லாம் குறையுமான்னு கேட்டால் கிடையாது. இது நான் குண்டாக இருக்கேன், என் ஸ்பைன் நான் குண்டாக இருக்கேன். ஸோ உட்காந்தே தான் நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இப்போ நான் உட்காந்து உங்ககிட்ட நான் வீடியோ பேசுகிறேன்ல, இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் எடிட் பண்ணுவேன், தம்ப்நெயில் எடிட் பண்ணி அப்லோட்லாம் பண்ணுவேன். ஒரு 5 ஹவர்ஸாவது ஆகும். 5 ஹவர்ஸாக உட்காந்தே இருக்க மாட்டேன். எவ்ரி 1 hour ஐ ஷுட் ஹாவ் டு வாக் அரவுண்ட் 5 minutes. ஸோ எப்படி பார்த்தாலும் நான் உட்காந்தே இருக்கேன் இல்லையா ரொம்ப நேரமாக. அதனால் இந்த ஸ்பைன் அடி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதெல்லாம் பண்ணுறேன். 2வது எக்ஸசைஸ் துவாசிக் ரொட்டேஷன் ஸ்ட்ரெச்சு. ஈச் சைடு 30 செகண்ட்ஸ் நான் பண்ணி 3 செட்ஸும் இதை நான் பண்ணிக்கிறேன். 3வது எக்ஸசைஸ் அப்பர் ட்ரெபீசியஸ் ஸ்ட்ரெச்சு. இதுவும் 30 செகண்ட்ஸ் ஈச் சைடு 3 செட்டு தான். இப்போ 4th ஸ்ட்ரெச் கேட் கவ் ஸ்ட்ரெச்சு. ஈச் அதாவது கீழே குனியும் போது 30 செகண்ட்ஸு, மேலே நிமிரும் போது 30 செகண்ட்ஸு. இதை நான் 3 செட்டு நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சு. இது ஒன்லி ஃபார் போஸ்டர் தான், ஓகேவா? நான் இப்படி கூன் போட்டே உட்காந்து, ஏன்னா என்னுடைய பெல்லி பெருசு. ஸோ இது நான் ரொம்ப இப்படி டவுனாகியே உட்காந்துருப்பேன். ஆக்சுவலி நான் இப்படி தான் நிமிர்ந்து தான் உட்காந்துருக்கணும். இதுதான் என்னுடைய ஆக்சுவல் போஸ்டர். ஆனால் நான் குண்டாக இருக்கிறதுனால என்னுடைய போஸ்டர் இப்படி போயிடுது. இந்த போஸ்டரை நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சு தான் இந்த ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சு. இது 20 செகண்ட்ஸ் 3 செட்ஸ் நான் பண்ணுறேன். இதோட ஸ்ட்ரெச்சிங் மேட்டர் முடிஞ்சுது. எப்படி முடிஞ்சதுன்னா இன்னையோட முடிஞ்சுது. நாளையிலேருந்து நான் அதை பண்ண போகிறதில்ல. ஏன்னா இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 1/2 an hour எனக்கு இந்த ஸ்ட்ரெச்சிலே போகுது. ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ என்னால் அந்த 1/2 an hour ஓகே, நம்மளுடைய டார்கெட் என்ன, இப்போதைக்கு வெயிட்டை குறைக்கணும். இதில் நான் 1/2 an hour நான் ஸ்பெண்ட் பண்ணுறத விட வெயிட்டை குறைக்கிறேன். அந்த வெயிட்டை 3 டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டை ஆக்கினதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட இந்த ஸ்ட்ரெச்சை நான் முடிச்சிட்டேன். புஷ்அப் நான் பண்ணேன். புஷ்அப் ஃபஸ்ட்டு 10 கவுண்ட்ஸ் எடுத்தேன். 2வது டைம் 5 கவுண்ட்ஸ், 3rd டைமும் 5 கவுண்ட்ஸ், மொத்தம் 3 செட்டு. இந்த 3 செட்லேயும் ஃபஸ்ட்டு செட்டு மட்டும்தான் என்னால் 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சுது. அடுத்து 5 கவுண்ட்ஸ், அடுத்து 5 கவுண்ட்ஸ் தான் முடிஞ்சுது. அடுத்த எக்ஸசைஸ் ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜ் அப்படிம்பாங்க. இந்த எக்ஸசைஸ் ஒவ்வொரு தடவையும் நான் மேலே தூக்கி இறக்கும் போது 20 கவுண்ட்ஸ் நான் பண்ணேன். 3 செட்ஸ் பண்ணேன். அடுத்து பண்ணது ஏர் ஸ்குவாட்ஸ். அது என்ன ஏர் ஸ்குவாட்ஸ்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் யூடியூப்பில் பார்க்குறப்போ இது பேர் ஏர் ஸ்குவாட்ஸும் கொடுத்தாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்குவாட்ஸ் அண்ட் ஏர் ஸ்குவாட்ஸ்லாம் நான் பார்க்கல. ஸோ ஏர் ஸ்குவாட்ஸில் நான் என்னுடைய டார்கெட் என்னென்னா 10 × 10 × 10 மொத்தம் 30 நம்ம எடுத்துடணும். ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் பாயிண்டில் வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 கவுண்ட் தான் என்னால் முடிஞ்சது. அடுத்து எனக்கு ரைட் முட்டி பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 5 கவுண்ட்ஸ் தான் முடிஞ்சது. அடுத்த செட்டும் 5 கவுண்ட்ஸ் தான் முடிஞ்சது. ஸோ மொத்தமாக 3 செட்டு தான். ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும் தான் 10 கவுண்ட்ஸ், அடுத்து 5 கவுண்ட்ஸ், அடுத்து 5 கவுண்ட்ஸ். அப்புறம் 4வதாக ஜம்பிங் ஜாக்ஸ். ஜம்பிங் ஜாக்ஸ் என்னால் நல்லாவே பண்ண முடிஞ்சது. நான் வச்சிருந்த டார்கெட் 10 தான். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு 10, 2வது செட்டு 10, 3rd செட்டு 10 முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஜம்பிங்
ஜாக்ஸ்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் மூவபிள் ஜம்பிங் ஜாக்ஸ். இதுக்கு பேர் தெரியல, பட் ஆனால் என்னுடைய முதுகும் நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு, என்னுடைய காலும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நல்லா போயிட்டு வந்துருந்தது. இப்போ ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து நம்ம நின்ன இடத்துல குதிக்கிற மாதிரி இருக்கும். இது நமக்கு ஒரு மூவிங் வே கொடுக்கும், ப்ளஸ் நமக்கு முதுகுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்தது. ஈச் 10 கவுண்ட்ஸ் நான் 3 செட்ஸ் நான் பண்ணிக்கிட்டேன். இதை முடித்ததுக்கப்புறம் தான் பிளாங்க் கடைசியாக வந்தான் விநாயக் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக தான் நான் பிளாங்க் பண்ணேன். பிளாங்க் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். பட் நான் அதே 3 செட்ஸ் தான் பிளான் பண்ணேன். ஈச் செட் 20 செகண்ட்ஸ் பிளான் பண்ணேன். 20 செகண்ட்ஸ் இஸ் பெட்டர் ஃபார் த பிகினர். நான் வந்து இருக்கிற வெயிட்லுக்கு, நான் இருக்கிற 3 டிஜிட் வெயிட்டுக்கு 20 செகண்ட்ஸ் பிகினராக எனக்கு இது போதும். பட் நான் விட போகிறதில்ல, அதிகப்படி தான் மாற்றுவேன். ஸோ இப்போதைக்கு இதை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறதுனால இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நான் முடிச்சுக்கிட்டேன். பிளாங்க் வந்து என்னுடைய அப்டமனை அவ்வளோ கிராக் பண்ணுச்சு. 3rd செட்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செட்டில் பெருசாக ஒன்றும் தெரில. 2nd செட்டில் ஐ ஃபீல் சம் டிஸ்கம்ஃபர்டபிலிட்டி. 3rd செட்டில் எனக்கு கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் சொல்கிறேன், நேற்று ஃபுல்லும் எனக்கு வலியே இல்லை. இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிறப்போ லைட்டாக தான் வலி இருந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் பாசிட்டிவாக சொல்லலை, இது எனக்கு நெகட்டிவ். அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் கொஞ்சம் வீரியமாக பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நான் நிறைய சாப்பிட்றேன். ஓகே, ஸோ அதெல்லாமே எனக்கு வந்து கலோரியாக கன்வெர்ட் ஆகும். நான் வந்து எப்படி சொல்கிறது, லூஸ் பண்ணுற கலோரிஸ் எல்லாம் நான் வந்து ஃபுட்டில் நான் வந்து ஏற்றணும்னு நான் நினச்சதே கிடையாது. கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் சரி, எடுப்பில் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லிபர்ட்டியாக இருக்கேன். பட் எனிவே அதையும் நான் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருவேன். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறமா ஒரு ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம். ஒரு ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். அந்த ஏபிசி ஜூஸு ஒரு பெரிய கப்பில் ஒரு 3/4 கப்பு நான் குடிச்சிடுவேன். குடிச்சு முடிச்சதுக்கு அதுக்கு நான் கலோரியெலாம் கவுண்ட் பண்ண மாட்டேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் என்னுடைய ஃபுட்டை குக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நேற்று நான் பன்னீர் 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர், 1 கேப்சிகம், 2 ஆனியன், 2 டொமேட்டோ வச்சு பண்ணக்கூடிய பன்னீர் குர்ச்சன் அப்படிங்கிற ஒரு டிஷ் நான் பண்ணேன். அந்த டிஷ்ஷுடைய மொத்த ரெசிபி, ப்ரிசைஸ் ரெசிபி, எப்படி சமைக்கணுங்கிறதுக்கு உண்டான ரெசிபி அவ்வளவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரிசைஸாக இருக்குது. யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட். ப்ரிசைஸ்னால் இன்க்ளூடிங் கலோரிஸ் கொண்டு நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை தாராளமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் காலையில் 9:30 இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் காலையில் 9:30 நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 12:30 எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ 12:30 மத்தியானம் 12:30 2 டெண்டர் கோகனட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதாவது இளநி, 2 இளநி, ஃபுல் இளநி குடித்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 மணிக்கு அம்லா ஜூஸு, 2 அம்லா போட்ட ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் தான், ரா அம்லா போட்ட ஜூஸ் தான். ஸோ அதை குடித்தேன். அதுக்கப்புறமா 4 மணிக்கு லஞ்சு. என்னோடய லஞ்ச் என்ன தெரியுமா? நேற்று ரெட் சோயா பீன்ஸ்னால் சோயா பீன்ஸ் தெரியும்ல, அதில் ரெட் கலரில் ஒன்று இருக்கும். அது நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த ரெட் சோயா பீன்ஸ் வந்து 230 கிராம்ஸ், புடலங்காய் பொரியல் 90 கிராம், ஒயிட் ரைஸ் 125 கிராம், 1 லார்ஜ் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க். ஓகே, இதையும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதனுடைய ரெசிபிலாம் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா இதை நானே பண்ணலை. இதை பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா தான். ஓகேவா? எங்கள் அம்மா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருந்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் ஷோராக சொல்ல முடியும், இதில் ஆயில் கம்மி. முக்கியமானது மறந்துட்டேன். மார்னிங் வந்து நான் அந்த பன்னீர் குர்ச்சன் சாப்பிட்டேன் இல்லையா, அது வந்து வெறும் பன்னீர் குர்ச்சன் மட்டும் நான் சாப்பிடல. அது கூட நான் 3 தோசை வச்சு தான் நான் சாப்பிட்டேன். 3மே ஒயிட் ரைஸ் தோசை தான். ஐ நோ இட்ஸ் ஹை கலோரி, ஐ நோ இட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். பட் இருந்தாலும் நான் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு நான் இதை சாப்பிட்டா மட்டும்தான், நான் இதை சாப்பிட்டா மட்டும்தான் அடுத்த என்னுடைய சாப்பாடு எப்போ தெரியுமா? 4 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு தான். லஞ்சும் எனக்கு கிடையாது, டின்னரும் கிடையாது. நடுப்பட்ட இந்த கேப்பில் இந்த 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு இதோடு முடிச்சிருவேன். ஓகேவா? அப்போ இவ்வளோ நேரம் நான் சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கு நடுவில் நான் 2 ஜூஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்போ என் வயிறு வந்து காலியாக தான் என் வயிறு வந்து நிறைய சாப்பாடை உள்ளே இழுக்கக்கூடாது. ஆனால் முதலே நான் ஓரளவுக்கு நல்ல ப்ரோட்டீன், இப்போ 38 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. நான் சாப்பிட்ட 200 கிராம்ஸ் பன்னீரில் எவ்வளோ கலோரி இருக்குங்கிறதையும் நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். ஓகேவா? கலோரியும் ஜாஸ்தி தான். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ கலோரி இருந்தால் தான் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 2600 கலோரி எடுக்கணும். உடம்பை நான் குறைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இதே வெயிட்டை நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3600 கலோரி எடுக்கணும். ஆனால் அதுவே என்னுடைய வெயிட்டை நான் குறைக்கிறதுக்கு 2600 கலோரி எடுக்கணும். அதில் கிட்டத்தட்ட நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கண்டிப்பாக 1000 கலோரி இருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அது எனக்கு ஈவினிங் வரைக்கும் எனக்கு சஸ்டெயின் ஆகணும். எனக்கு ஆகுது.
ஈவினிங் வந்து கலோரி கவுண்ட்டை நான் பண்ண மாட்டேன். ஈவினிங் நான் சாப்பாட்டில் கலோரி கவுண்ட்டு பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா அது எனக்கு தெரியாது. ஓகே, ஆமாம், இந்த புடலங்காய்க்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோன்னு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது. பிகாஸ் அதில் ஆயில் இருக்கும், அதில் உப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்னால் அதை பார்க்க முடியலங்கிறதுனால நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, கான்ஷியஸ் ஈட்டிங்குள்ளே வர ஆரம்பித்தேன். ரைஸை கம்மிப்படுத்திக்கிட்டு காய்கறியை நிறையா எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 400 கிராம்ஸ் ஆஃப் காய்கறியாவது நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என் டார்கெட்டு. நேற்று அந்த டார்கெட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நேற்று என்னால் வந்து ஒரு 320 கிராம் ஆஃப் காய்கறி தான் எடுக்க முடிஞ்சது. ஆனால் சாப்பாட்டில் நான் வந்து சாம்பார், அதுவும் ட்ரம்ஸ்டிக் சாம்பார் தான் ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ ட்ரம்ஸ்டிக் வந்து எனக்கு நிறையா கிடச்சிது சாம்பாரில். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 400 கிராம் நான் வந்திருப்பேன். அது போக ஒரு கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க்கும் எடுத்துக்கிறேன். இதுவும் எனக்கு ரொம்ப நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 6 மணி போல், ஈவினிங் 6 மணி போல் ஒரு சின்னதாக ஒரு கிரேவிங் வர ஆரம்பிச்சிது. அது வரும்ல நமக்கு, நம்மெல்லாம் வெளியில் அப்படியே ஈவினிங் போல் சாப்பிட்டு பழக நாட்களில். ஸோ எனக்கு அதெல்லாம் வரும். அப்படி வந்தது நேற்று. அப்படி வந்ததுனால நான் 3 பீஸ் ஆஃப் பாஸ்தா, 3 பீஸ் ஆஃப் பிஸ்தா, ஒரு டேட்ஸ் ஒன்று, 5 அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸ், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டேன் 6 மணிக்கு. அதோடு சரி, அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். மறந்துட்டேன், 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். அது வந்து ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டேன். அம்மா வந்து நீ சாப்பிட்டே ஆகணும், நீ தானே அந்த வாங்கிட்டு வந்த கொய்யா, இதெல்லாம் இதாகிடும், சாப்பிடுன்னு தள்ளிட்டாங்க. ஒரு 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டனான கொய்யாப்பழமும் இல்லை. அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய நேற்றுக்குண்டான ஃபுட்டு, எக்ஸசைஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போந்தான் கடைசியாக வெயிட் ரிவீல். என்னுடைய வெயிட்டு நேற்று நான் பார்த்த வெயிட்டு 114.65 ஆர் 60. இன்றைக்குண்டான வெயிட்டு 114.50ன்னு நினைக்கிறேன். ஒரு 15-20 கிராம் தான் நான் குறைஞ்சிருந்தேன். ஓகேவா? ஐ நோ இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் குறைஞ்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஐ ஹேவ் சம் சேஞ்சஸ். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் குறையிறோமே. ஆனால் இது பத்தாது. ஐ நோ இட். அதை என் மண்டையில் நான் ஏற்றிக்கிட்டேன். அதுக்காக நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆக மாட்டேன். ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஹாப்பினஸ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். ஹாப்பினஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி, இதுதான் என்னுடைய மோட்டோ. இதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது நான் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, நான் அழகாக தெரியணுங்கிறது என் பாயிண்ட்டே இல்லை. வெயிட்டை குறைக்கிறது என்னுடைய கம்ப்ளீட் ஹாப்பினஸ்க்காக. ஹாப்பியாக மட்டுமே தான் இருக்கணும். அது எனக்கு 1 கிராம் குறைஞ்சா கூட போதும். ஹாப்பினஸ்க்கு பஞ்சம் இல்லை எனக்கு. குறையாமல் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சேடாக இருக்கும். பட் குறைஞ்சிருக்கு. அதனால் இந்த குறைஞ்சதை வச்சே இன்றைக்கி ஃபுல்லும் நான் வந்து நல்லா சாப்பிட போகிறதில்ல. இன்றைக்கி காலையிலேயும் நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அது நாளைக்கு வரும். See you on the day 4. Bye bye.